வேளச்சேரியில் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதாக கூறப்பட்டு வந்த நிலையில் அதில் பீகாரை சேர்ந்த இருவரை வேளச்சேரி போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதாவது வேளச்சேரி பேருந்து நிலைய பகுதியில் சுற்றி திரிந்த மனநலம் பாதிக்கப்பட்ட சுமார் 60 வயது மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படுகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக 2 இளைஞர்களை கைது செய்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மடிப்பாக்கத்தை சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறப்படும் நிலையில் அச்சம்பவத்தில் பீகாரை சேர்ந்த 2 இளைஞர்களை கைது செய்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். மடிப்பாக்கத்தை சேர்ந்த மனநலம் பாதிக்கப்பட்ட 61 வயது மூதாட்டி அடிக்கடி வீட்டை விட்டு வெளியேறுவது வழக்கமாக இருந்ததாக கூறப்படுகிறது. பிறகு சில நாட்கள் கழித்து மீண்டும் வீட்டுக்கு வந்து விடுவாராம். நேற்று இதேபோல் பிற்பகல் வீட்டை விட்டு வெளியேறி வேளச்சேரி பேருந்து நிலையம் மாநகராட்சி பூங்கா பகுதிகளில் சுற்றி திரிந்துள்ளார். பிறகு மாநகராட்சி பூங்கா அருகேயே அமர்ந்துள்ளார். அப்போது வெவ்வேறு ஓட்டல்களில் தொழிலாளியாக பணியாற்றும் பீகாரை சேர்ந்த 2 இளைஞர்கள் மது போதையில் வந்துள்ளனர். அவர்கள் மூதாட்டியை பாலியல் வன்கொடுமை செய்துவிட்டு தப்பி ஓடியதாக கூறப்படுகிறது. இதில் காயமடைந்த மூதாட்டி அழுதபடியே அங்கு நின்றுள்ளார். அப்போது அவ்வழியாக வந்த ஒரு மூதாட்டி அழுவதை பார்த்ததும் வேளச்சேரி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். வேளச்சேரி போலீசார் மூதாட்டியை சைதாப்பேட்டை அரசு மருத்துவமனையில் முதலுதவி சிகிச்சை அளித்த பிறகு எழும்பூரில் உள்ள தாய்சை நல மருத்துவமனையில் அனுமதித்தனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. தற்போது மூதாட்டி நல்ல நிலையில் இருப்பதாகவும் மருத்துவர் தெரிவித்துள்ளனர். மூதாட்டிக்கு 2 மகன்கள் உள்ளனர் என போலீசாரும் தெரிவித்தனர். சிசிடிவி காட்சிகள் உதவியுடன் குற்றவாளியை பிடித்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவத்தில் ஈடுபட்ட பீகாரை சேர்ந்த மதப் மற்றும் அதில் ஆகிய இருவரை கைது செய்து தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தகவலுக்கு நன்றி குமார்.